ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் கவர் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ்னு சொல்லலாம், இல்லை சர்க்கியூட் தியரினும் சொல்லலாம், இல்லை சர்க்கியூட் அனாலிசிஸ்னும் சொல்லலாம். உங்களுக்கு டைட்டில் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, பட் கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் ஃபஸ்ட் டிவிஷன் டோட்டல் கரண்ட் drawn from the battery. Second division voltage across 2 ohm resistor. Third division current passing through the 5 ohm resistor. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 2 ohm ரெசிஸ்டர் இது ஸ்டார்டிங் எண்ட், இது எண்டிங் எண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த எண்டிங் எண்டிலிருந்து எத்தனை டிவிஷன் இருக்குது பாருங்கள். இது ஒரு பாத்து இருக்குது, இது ஒரு பாத்து இருக்குது. அப்போது இந்த எண்டிங் எண்டிலிருந்து நமக்கு 2 பாத்து போகுது அப்படின்னாவே, இந்த 2 ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்லலாக கனெக்ட் ஆகிருக்கு. பார்லல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன, ஒரு ரோடு போயிட்டே இருக்கும். அந்த ரோடு டிவைட் ஆகுது, நிறைய பாத்து அதிலிருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், பார்லல்னு சொல்லுவோம். மறுபடியும் அந்த பாத்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் போயிட்டு எல்லா பாத்தும் ஒன்றா ஜாயின் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்லல்னு சொல்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த 2 ஓமோட இந்த எண்டிங் எண்டு 2ஆக டிவைட் ஆகுது. இந்த 2த்தோட பாத்தும் என்ன ஆகுது பாருங்கள், மறுபடியும் ஜாயின் ஆகுது. சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம், பார்லல்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்லல் கனெக்ஷனில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ண முடியும். டு ஃபைண்ட் அவுட் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எனி ஒன் ஆஃப் த பிரான்ச். ஓகேவா? இதுவே நீங்கள் கேட்கலாம், மேடம் அப்போ இது சீரிஸில் இருந்ததுன்னா அப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னா, கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. சீரிஸ் கனெக்ஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணி அதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எனி ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர், பார்லல் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வரேன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் கரண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சர்க்கியூட்டில் நமக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பார்லலாக கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும், இல்லை மினிமைஸ் பண்ணணும். அப்படி எப்படி மேடம் மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, 2 ரெசிஸ்டரும் பார்லலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். R1 R2ன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் R1, செகண்ட் ரெசிஸ்டர் R2ன்னு எடுத்துகிட்டு R1 × R2 / R1 + R2ன்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பார்லல் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், டோட்டல் கரண்ட், இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன கரண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது டோட்டல் கரண்ட். இந்த டோட்டல் கரண்ட்டு தான் எனக்கு என்ன ஆகுது, 2ஆக டிவைட் ஆகுது. 3 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1ன்னு எடுத்திருக்கேன். 5 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த 2 ரெசிஸ்டரும் பார்லலுங்கிறதுனால இதை நான் மினிமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ரெசிஸ்டர் பார்லல்னால் என்ன சொன்னேன்னா, R1 × R2 / R1 + R2. இது நீங்கள் எது வேணாலும் ஃபஸ்ட் ரெசிஸ்டர் செகண்ட் ரெசிஸ்டர்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ 3 × 5 / 3 + 5 இதை மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.875 ஓம்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் இது 4 ஓம் ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்ட், இதோட எண்டிங் எண்ட். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்ட், எண்டிங் எண்ட். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் ஸ்டார்டிங் எண்ட், எண்டிங் எண்ட். அப்போது ஒரு ரெசிஸ்டரோட எண்டிங் எண்டை கொண்டு போயிட்டு இன்னொரு ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன். இப்போ பாருங்கள், இங்கே எதனா டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், இல்லை. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 3 ரெசிஸ்டரும் எப்படி இருக்குது அப்படின்னா சீரிஸில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கும், நமக்கு சேமாக இருக்கும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள்,
I is equal to according to Ohm's law படி I is equal to V by R. இங்கே வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர், இந்த 3 ரெசிஸ்டரும் நமக்கு எப்படி இருக்குது, சீரிஸில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். 4 + 2 + 1.875. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ என்ன வருது, 2.539 ஆம்பியர்னு வருது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம் ரெசிஸ்டர். அப்போது இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுவும் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. V is equal to என்னென்னு எழுதலாம், I into Rன்னு எழுதலாம். அப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக என்ன ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 ஓம் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாருங்கள், டோட்டல் கரண்ட் I ஃப்ளோ ஆகுது. நம்ம I ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு I into R. ஐயோட வேல்யூ 2.539, ரெசிஸ்டரோட வேல்யூ 2. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் 2 ஓம் ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு 5.078 வோல்ட்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், செகண்ட் டிவிஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், தேர்ட் டிவிஷன். ஸோ தேர்ட் டிவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேரலல் சர்க்கியூட் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அப்போ கரண்ட் டிவிஷன் டெக்னிக் தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ கரண்ட் டிவிஷன் டெக்னிக் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 5 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னு எடுத்திருக்கேன், I2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்க்கியூட்டில் டோட்டல் கரண்ட் என்ன, I. அப்போது I இன்ட்டு, அப்போ இந்த 5 ஓமுக்கு ஆப்போசிட்டாக என்ன ரெசிஸ்டர் இருக்குது, 3 ஓம். ஏன்னா இது ரெண்டும் தான் பேரலல். ஓகேவா? அப்போ இந்த 5க்கு பேரலாக இருக்கிறது என்ன, 3. அடுத்து சம் ஆஃப் த ரெசிஸ்டர் 3 + 5. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து 2.539, ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 3 ஓம் டிவைடட் பை 3 ஓம் + 5 ஓம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பாசிங் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டர் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ I2 is equal to 0.952 ஆம்பியர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா, ஓம்ஸ் லாக்கு ஃபார்முலா தெரியணும், கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கு ஃபார்முலா தெரியணும். அவ்வளோதான். இந்த 2 விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.